எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். அதாவது இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய வெயில்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கடுமையான வெயிலினுடைய தாக்கம் இருந்தது. அது எந்த அளவுக்கு அதிகமா இருந்ததோ அதே அளவுக்கு அதிகமான மழையும் தொடங்கி இருக்குது. இந்த தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லப்படுற இந்த பருவமழை மிகப்பெரிய அளவுல கேரளா மற்றும் இந்த கர்நாடகாவோட வட கர்நாடகத்துல நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மே இறுதியிலே அந்த மழை தொடங்கிடுச்சு. மழை தொடங்கி இன்னமும் ஒரு குளிரூட்டமாவே இருக்குது. ஒரு வானம் மூடிட்டே இருக்கு. அந்த மாதிரிதான் பெங்களூரோட தட்பவெப்பநிலை இருக்கு. உங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சே இருக்கும். ஜூலை 30ஆம் தேதி அதிகாலையில கேரளத்துல இருக்கிற வயநாடு ஒரு நிலச்சரிவு சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மதியம் போலதான் இந்த செய்தி தெரிய வந்தது. என்னுடைய நண்பர் அழைப்பு போட்டிருந்தாரு. அதாவது போன ஆண்டு நான் வயநாடு ஒரு 3 நாள் நம்ம சுற்றுப்பயணம் செஞ்சிருந்தோம். அந்த ட்ரிப் அந்த காணொலி அந்த சீரியஸ்ல போட்ட அத்தனை காணொலிகளுமே என்னுடைய சேனல்ல ரொம்பவே நல்லாவே போயின்னு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த காணொலிகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எனக்கு வயநாடு பக்கம் அல்லது அந்த கேரளா அந்த சரௌண்டிங்ல நம்ம அடுத்து ஒரு பயணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தேன். தொடர்ந்து ஒரு 2-3 வாரமா திட்டமிட்டு இருக்கேன். ஆனா போக முடியல. இந்த மழை காரணமாகவும் அதே போல என்னுடைய வேலைகள் காரணமாகவும் சரியான திட்டத்துல போக முடியாம இருந்தது. இந்த வாரம் முடிச்சுட்டு இந்த ஞாயிறு இறுதியில போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தேன். அந்த நண்பர் எனக்கு அழைப்பு போட்டிருந்தாரு. சார், உங்களுக்கு இந்த மாதிரி செய்தி தெரியுங்களா அப்படின்னு கேட்டாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது கேரளால அதுவும் வயநாடுல மிகப்பெரிய நிலச்சரிவு இருக்கு. ஒரு 30-40 பேர் இறந்திருக்காங்க. நிறைய பேர் தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்கள மீட்கிற பணியில இருக்காங்க. அதே போல நிறைய பேருக்கு படுகாயமும் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தியை அவரு எனக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு செய்திகளை கொஞ்சம் முழுமையா பார்க்க ஆரம்பிச்சேன். அது பார்க்கும்போதுதான் ரொம்பவே வருத்தமா இருந்தது. அதே சமயம் வியப்பாவும் இருந்தது. நாங்க போன ஆண்டு எந்த இடத்துக்கு போயிருந்தோமோ அதே இடத்துலதான் இந்த நிலச்சரிவு நடந்திருக்கு. மேப்படின்ற ஒரு டவுன்ல தான் நம்ம ரூம் எடுத்திருந்தோம். அங்கதான் தங்கியிருந்தோம். அங்கிருந்து அங்க சுத்தி இருக்கிற ஒரு சுற்றுலா தலங்களுக்கு தான் நம்ம பார்வையிட்டு இருந்தோம். அது முழுக்கவும் ஒரு ஹில் ட்ரெக், அதே போல வியூ பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஃபால்ஸ், இங்க வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி இடத்த தான் தேர்வு செஞ்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணி. ஏன்னா நமக்கு வயநாடுனாலே முழுக்க மலைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும்ன்ற மாதிரி மொத்தமாவே ஒரு இயற்கை சூழல்ல ரொம்பவே அழகா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு இயற்கையான சூழலை நம்ம ரசிக்கணும்னு நினைச்ச முதல்ல நினைவுக்கு வர்றது கேரளம் தான். கேரளா தான் எல்லாருக்குமே அதாவது ஒரு பசுமையான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா முதன்மையா நமக்கு நினைவுக்கு வர்றது கேரளாவா தான் இருக்கும். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரில தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது சூரல்மலை, முண்டகை, வைத்திரி, அதே போல மேப்படி அந்த சுத்தி இருக்கிற அந்த பகுதிகளில் தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு 150 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. 180 பேருக்கு மேல மிகப்பெரிய படுகாயம் இருக்கு. இன்னும் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. 500 குடும்பங்களுக்கும் மேல அந்த மலைகளுக்கு அடியில் இருக்கிற அந்த கிராமங்கள் எல்லாமே தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு அந்த லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு 45 கேம்புக்கு மேல அதை எடுத்து ஒரு 5000 பேருக்கு மேல மக்களை மீட்பு பணியிலிருந்து மீட்டு அவங்கள அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய பக்கத்துல இருந்து சப்போர்ட் இருக்குது. இதை மீட்பு பணி வீரர்கள் எல்லாருமே இதுல அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துன்னு இருக்காங்க. பொதுமக்கள்ல இருந்து அதே போல அரசுகள் மூலியமாவும் எல்லாருமே இந்த மீட்பு பணிக்கான எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்காங்க. இது ஒரு இயற்கையினுடைய பேரிடர். நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அதே போல அங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அருவி போல இருக்கும். அதே போல பெரிய அருவியாகவும் இருக்கும். அந்த இடத்துல
மண் சரிவுன்றது எதுவுமே பண்ண முடியாது. இயற்கையில ஏற்படுற பிரச்சனைக்கு நம்ம எதுவுமே இதுக்கு தீர்வெல்லாம் சொல்ல முடியாது. இதுல இருந்து மக்கள் நம்ம எப்படி மீட்டெடுக்கணும், எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது. இது ஒரு மிகப்பெரிய துயரத்தை கொடுக்குது, மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துது. நாங்க அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தது. எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா நாங்க பயணிச்ச போயிருந்த அதே இடத்துலதான் வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அட்டமலைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலி போட்டிருப்போம். சூச்சிப்பாரா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு மேப்படியில இருந்து தான் எல்லாமே வந்து நம்ம தங்கி இருந்துதான் அங்க இருந்து காணொலிகளுக்கெல்லாம் வந்து நம்ம வெளியில டிராவல் பண்ணது. மேப்படியில தான் தங்கி அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற எல்லா இடங்களுக்கும் நம்ம போயிருந்தோம். அந்த போற பகுதி தான் வந்து சூரல் மலைன்னு சொல்லிட்டு அந்த இடம் எல்லாமே வந்து இது நடந்திருக்கு. அதே போல வைத்திரின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துலயும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதை கேட்கும் போதே ஒரு அதிர்ச்சியாகவும் பெரிய வேதனையாகவும் இருக்கு. அந்த மக்கள் வந்து இதை எப்படி தாங்கிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இதுல இருந்து மீண்டு வரணும். அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த காணொலி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சதுக்கான ஒரே காரணம், யாராச்சும் நீங்க வயநாடு அல்லது கேரளம் பக்கம் போறீங்கன்னா இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இதை பத்தின எல்லா செய்திகளையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த பக்கம் பயணம் பண்ணுங்க. ஏன்னா மலைப்பகுதிகளுக்காக நம்ம பயணம் பண்ணும்போது எந்த நேரத்துல எப்படி வந்து மண் சரிவுகள் ஏற்படும்ன்றதே வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மழை பெய்துன்னு இருக்கு. கேரளமும் சரி, கர்நாடகாவும் சரி, தமிழ்நாடுலயும் தென் பகுதிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல மழை பெய்துட்டு இருக்கு, இந்த பருவமழை. அதனால நீங்க பயணம் பண்றது எந்த அளவுக்கு வந்து அழகானதோ அந்த அளவுக்கு ஆபத்தானதும் கூட. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவனமா வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லா பயனாளர்களுக்குமே நான் அதுதான் சொல்றேன். டிராவல் பண்றது ரொம்பவே என்ஜாய் பண்ற ஒரு விஷயம். ஆனா அதுல ரொம்ப பாதுகாப்போட நம்ம வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த காணொலியை வந்து நீங்க நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்து விடுங்க. அதன் மூலயமா தான் இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த செய்தி வந்து ரீச் ஆகும். நீங்க கேரளமோ அல்லது வயநாடோ போகணும்னு சொல்றவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம்.